மஹிந்த ராஜபக்சவை சுற்றி மீண்டும் பரபரப்பு. பழைய லஞ்ச குற்றச்சாட்டு குறித்து புதிய முறைப்பாடு. ரஹித ராஜபக்ச, சரித் அபேசிங்க உள்ளிட்ட மூவரின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு. கருப்பு பட்டியல் அபாயத்தை தவிர்க்க சட்ட திருத்தங்கள் அவசியம். மத்திய வங்கி ஆளுநர். ஹம்மாந்தோட்டை பிரதிமேயர் கைது. குடிபோதையில் வாகனம் செலுத்தியதாக குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. எரிபொருள் விலையை மேலும் குறைக்க முடிவு. அரசின் விலை நிர்ணயத்தை கம்மன்பில விமர்சனம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சுற்றிய பழைய லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பாக மீண்டும் கவனம் திரும்பியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணை அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என புதிய முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முறைப்பாட்டின்படி காலி முகத்திடல் பகுதியில் அமைந்திருந்த அரசுக்கு சொந்தமான காணி தனியார் முதலீட்டு திட்டத்துக்காக வழங்கப்பட்ட காலப்பகுதியில் அமெரிக்க டாலர்களில் பல மில்லியன் மதிப்பிலான சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக சிங்கப்பூரில் வசிக்கும் தொழிலதிபர் ஒருவரின் சத்தியப்பிரமாண அறிக்கையும் முன்னர் பதிவு செய்யப்பட்ட விசாரணை ஆவணங்களும் இருப்பதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பணம் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் ஊடாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த காலத்தில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினால் ஆரம்ப விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் அவை முழுமையாக நிறைவு பெறவில்லை என முறைப்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதையடுத்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களிடம் மீண்டும் வாக்குமூலம் பதிவு செய்து கிடைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் சுயாதீன விசாரணை நடக்குமாறு லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்விவகாரம் தொடர்பான குற்றச்சாட்டு இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பதில்களும் அதிகாரப்பூர்வ விசாரணைகளின் முடிவுகளிலும் இன்னும் வெளியாகவில்லை. முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரஹித ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க மற்றும் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் அருண வர்ணஹன்டிக ஆகியோருக்கு எதிரான வழக்கு இன்று 3ஆம் தேதி 7ஆம் மாதம் கொழும்பில் பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது முதல் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தாம் மற்றொரு வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருப்பதாக தெரிவித்து இவ்வழக்கை பின்னர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் வழக்கை இன்று பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த மூவரும் கடந்த மாதம் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணைகளின்படி 2023ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்றதாக கூறப்படும் சந்திப்புகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர்களிடம் இருந்து பணப்பரிவர்த்தனைகள் இடம்பெற்றதாக விசாரணை அமைப்புகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கிடைத்த முறைப்பாடுகள், வாக்குமூலங்கள் மற்றும் பிற ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைகள் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நடைபெறவுள்ளது. நாட்டில் பொருளாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்புகளின் கருப்பு பட்டியலில் இலங்கை இடம்பெறும் அபாயத்தை தவிர்க்கும் நோக்கில் பல புதிய சட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட அவர், உலகளாவிய நிதி அமைப்புகள் வேகமாக மாறிவரும் நிலையில் நாட்டின் நிதிசார் சட்டங்களும் அதற்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியம் என வலியுறுத்தினார். மேலும் இணையவழி நிதி மோசடிகள், சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி போன்ற சவால்கள் அதிகரித்து வருவதால் அவற்றை எதிர்கொள்ள வலுவான சட்ட கட்டமைப்பு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதற்காக பணம், தூய்மையாக்கல் தடுப்பு, சந்தேகத்திற்கிடமான நிதி பரிவர்த்தனைகளை அறிக்கையிடுதல் மற்றும் பயங்கரவாத நிதி உதவியை தடுக்கும் சட்டங்கள் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார். இத்தகைய சட்டங்கள் நடைமுறைக்கு வராத பட்சத்தில் இலங்கை சர்வதேச நிதி கண்காணிப்பு பட்டியலில் பாதகமான நிலையை எதிர்கொள்ளும் அபாயம் உருவாகலாம் என்றும் அதனால் வெளிநாட்டு முதலீடுகள், வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நம்பகத்தன்மை பாதிக்கப்படக்கூடும் என்றும் ஆளுநர் எச்சரித்துள்ளார். எதிர்கால பொருளாதார சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கவும் சர்வதேச நிதி தரநிலைகளை பின்பற்றவும் இந்த சட்ட திருத்தங்கள் முக்கிய பங்காற்றும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை மாநகர சபையின் பிரதிமேயர் ஒருவர் குடிபோதையில் வாகனம் செலுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் மேற்கொண்டிருந்த வீதி சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணித்த கார் ஒன்று நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அப்போது வாகனத்தை செலுத்திய நபர் மதுபோதையில் இருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்டவர் ஹம்பாந்தோட்டை மாநகர சபையின் பிரதிமேயராக பதவி வகிப்பவர் என்பதும் அவர் உள்ளூராட்சி மன்றத்தில் பிரதிநிதித்துவம் வகிக்கும் அரசியல் கட்சியின் உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபர் பின்னர் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்வரும் 9ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றனர். நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள சதி குற்றச்சாட்டை நீக்குமாறு கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மனு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கை பரிசீலித்த நீதிபதிகள் மனுவை நிராகரித்து உத்தரவு பிறப்பித்தனர். இதன் மூலம் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கின் விசாரணை தொடர்பான சட்டநிலை நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வழக்கின் அடுத்த கட்ட நடைமுறைகள் உயர்நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளுக்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கம் அண்மையில் அறிவித்த எரிபொருள் விலை குறைப்பு போதுமானதல்ல என்றும் உலக சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை மேலும் குறைக்க முடியும் என்றும் பிவித்துருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்த போதிலும் அதன் முழுமையான பயன் நுகர்வோருக்கு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அவரது கருத்துப்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல், ஒக்டேன் டீசல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகள் தற்போதைய அளவை விட மேலும் குறைக்கக்கூடியதாக வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் இருப்பு காரணமாக விலையை குறைக்க முடியவில்லை என்ற அரசின் விளக்கத்தையும் அவர் கேள்விக்குட்படுத்தினார். உலக சந்தையின் விலை குறைந்து பல நாட்கள் ஆகியும் அதற்கேற்ப உள்நாட்டு விலைகள் மாற்றப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மன்னார் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவள ஆய்வு திட்டங்கள் ஏன் தொடரவில்லை என்பதற்கும் அரசு விளக்கமளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். எனினும் இவை அனைத்தும் உதய கம்பன்பில வெளியிட்ட அரசியல் கருத்துக்களாகும். இது குறித்து அரசாங்கம் இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ பதிலையும் வெளியிடவில்லை.